இன்னைக்கு வந்து நாங்கள் பெருசாக ஷாப்பிங் பண்ணோம். எங்கே ஷாப்பிங் பண்ணோம்னா எங்கள் ஹாஸ்டல் கிச்சனில் தான் தேவையான பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம். அதனால வந்து இன்னைக்கு சமைச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது சாப்பாடு. ரெகுலராக ஒரே மெனு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நல்லாவே இல்லை. அது எப்படி சாப்பிட்றதுன்னு டெய்லி புலம்பிக்கிட்டே சாப்பிடுவோம். அதனால இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். கீழே போய் சோர்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் சோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது திருட்டு கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோங்க. இது திருட்டு கிடையாது. நாங்கள் பணம் கொடுத்து எங்களுக்காக வாங்கி வச்ச திங்ஸை நாங்கள் ஆட்டை போட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றோம். அதனால அந்த திருப்தியோட நல்ல உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் முட்டை போட்டு ஒரு குழம்பு, கிரேவி, எது வேணாலும் சொல்லலாம். எங்களுக்கு வாய்க்கு வந்தது வச்சு போட்டு நாங்கள் செஞ்சுட்டோம். செஞ்சு டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன பாத்திரம் பத்தாததுனால கொஞ்சம் வந்து கிரேவியாக வைக்காம கூட்டு மாதிரி வச்சுட்டோம். வச்சுட்டு ஹாஃப் பாயில் சாப்பிடணும் போல இருந்துச்சு. முட்டை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் பாயில் வந்து போட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. முட்டை மற்றபடி நாங்கள் கடையில் வாங்கினது தான். இருந்தாலும் இப்படிலாம் ஹாஸ்டலில் திருத்தனமாக சமைக்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நீங்களும் இப்படிலாம் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள்.